ராஜினாமா செய்தார் KN நேரு. சற்று முன் திமுகவில் அதிர்ச்சி. அதாவது தமிழக அரசியல் அரங்கில் மீண்டும் பரபரப்பு ஏற்படுத்தும் வகையில் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்றதாக கூறப்படும் நியமன மோசடி வழக்கு புதிய திருப்பத்தை பெற்றுள்ளது. வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இந்த விவகாரம் அரசியல் சூழ்நிலையை தீவிரப்படுத்தியுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியாளர் நியமனத்தில் மோசடி நடந்துள்ளதாக ED தகவல் வெளியிட்டுள்ளது. இதனால் அமைச்சர் KN நேரு மீது சந்தேக நிழல் விழுந்துள்ளது. இது முன்பு செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி போன்ற அமைச்சர்களை சுற்றிய சர்ச்சைகளை நினைவூட்டுகிறது. இந்த வழக்கை எதிர்க்கட்சிகள் தீவிரமாக எடுத்துக்கொண்டு அமைச்சர் KN நேரு உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றன. இதே சமயம் ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் இது அரசியல் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட குற்றச்சாட்டு என மறுத்துள்ளனர். எதிர்க்கட்சிகள் மாநில அரசை கடுமையாக விமர்சித்து ஊழல் மற்றும் ஆட்சி சீர்கேடு மீண்டும் வெளிப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றன. மறுபுறம் ஆளும் கட்சி இது தேர்தல் முன் அரசியல் தந்திரம் என விளக்குகிறது. இந்த வழக்கு எந்த திசையில் நகரும் என்பது இன்னும் தெளிவாகாத நிலையில் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ரூபாய் 888 கோடி லஞ்சம் பெற்று முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்டு உள்ளது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு மறுப்பு தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற அரசியல் உள்நோக்கத்தோடு பல ஆண்டு காலத்திற்கு முந்தைய வங்கி வழக்கு ஒன்றிணைத்து தூசு தட்டி எடுத்து அதனை ஊதி பெரிதாக்கும் முயற்சியில் தோற்றுப்போன மத்திய அரசின் அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ள மேலும் ஒரு முயற்சிதான் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமனம் குறித்த கடிதம். 2011ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரையுள்ள புத்தாண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போதிய நியமனங்கள் செய்யப்படாமல் காலி பணியிடங்கள் அதிகமாகி நிர்வாகத்தை மேற்கொள்வதில் மிகுந்த சிரமங்கள் இருந்தன. இந்த நிலையில் 2019 பணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக நிரப்ப வேண்டும் என்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக கடந்த 2/2/2024 அன்று அறிக்கை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிற பணியிடங்களையும் சேர்த்து 2569 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. இப்பணியிடங்களை வெளிப்படையான ஒளிவு மறைவற்ற முறையில் நிரப்புவதற்காக தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெறுவதற்கென தனியாக ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டது. அந்த இணையதளம் மூலமாக 2,499 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு இணைய வழியில் நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக 38 மாவட்டங்களில் உள்ள 591 மையங்களில் தேர்வுகள் நடத்தப்பட்டன. இந்த எழுத்து தேர்வுகள் அனைத்தும் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக மதிப்பீடு செய்யப்பட்டு எழுத்து தேர்வு முடிவுகளும் இணையதளத்தில் 20/9/2024 வெளியிடப்பட்டன. நியாயமான முறையில் தேர்வுகள் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதால் இந்த தேர்வில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஒரு ஆட்சேபனை கூட பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து பல்வேறு பணியிடங்களுக்கு பணித்தகுதியின் அடிப்படையில் அதிகாரிகளை கொண்ட தேர்வு குழுக்கள் அமைக்கப்பட்டன. பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு பதவிகளுக்கு 13 தேர்வு குழுவினால் 7272 தேர்வர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பும் நேர்முக தேர்வுகளும் நடத்தப்பட்டன. இந்த சான்றிதழ் சரிபார்ப்பும் நேர்முக தேர்வுகளும் முடிவெற்ற பின்னர் இறுதி தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையிலும் கலந்தாய்வு முறையிலும் இறுதியாக 2538 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நேரடி நியமனம் தொடர்பாக பல்வேறு வழக்குகளும் தடையாணைகளும் நிலுவையிலும் இருந்த நிலையில் கடந்த 4/7/2025 அன்று அனைத்து தடைகளும் உச்ச நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இறுதி தேர்வு பட்டியலும் வெளியிடப்பட்டது.
இவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகள் முதலமைச்சரால் வழங்கப்பட்டன. இத்தகைய ஒரு வரலாற்று சாதனை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் நிகழ்த்தப்பட்டதை பொறுத்து கொள்ள முடியாமல் இதற்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அமலாக்கத்துறை மூலமாக மத்திய அரசு இத்தகைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த தேர்வுகளை முன்னின்று மிக சிறப்பாக நடத்திய அண்ணா பல்கலைக்கழகமானது உலகில் தலை சிறந்த சுயாட்சி பல்கலைக்கழகங்களில் ஒன்று என்பதையும், இந்த பல்கலைக்கழகம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நகராட்சி நிர்வாகத்துறையின் எந்தவித கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டது அல்ல என்பதையும் அனைவரும் அறிவார்கள். முந்தைய ஆட்சி காலத்திலும், அதாவது கடந்த 2012, 2013, 2014, 2015 மற்றும் 2017 ஆகிய ஆண்டுகளில் பல்வேறு பதவிகளுக்கு இதே அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாகத்தான் தேர்வுகள் நடத்தப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டன என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வுகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அலுவலர்கள் தலையிட்டதால் தவறுகள் நிகழ்ந்துள்ளன என்ற கூற்று நகைப்புக்குரியது. மேலும் திமுக மூத்த தலைவரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம் நிறுவனம் தொடர்புடைய வங்கி மோசடி குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக பல்வேறு இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டன. அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அமலாக்கத்துறை ஆராய்ந்தபோது அதிர்ச்சி அளிக்கும் ஊழலை கண்டறிந்தனர். தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இந்த ஆண்டு பணி நியமனங்கள் செய்யப்பட்டன. இதற்காக அண்ணா பல்கலை சார்பில் எழுத்துத் தேர்வும் நடத்தப்பட்டது. தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் நடத்தப்பட்ட இந்த தேர்வில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது. அரசியல்வாதிகள் ஒரு காலியிடத்திற்கு ரூபாய் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை 150 பேரிடம் லஞ்சம் வசூலித்து இருக்கின்றனர். இந்த மோசடியில் ஈடுபட்டவர்களிடம் தேர்வுகளை நடத்திய அண்ணா பல்கலை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த மோசடி எப்படி நடைபெற்றது, யார் யாருக்கெல்லாம் தொடர்பு என அமலாக்கத்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அதில் நகராட்சி துறை பணியில் சேர விரும்பும் நபர்கள் அல்லது அவர்களது உறவினர்கள் முதலில் அமைச்சரின் சகோதரர்கள் மணிவண்ணன், ரவிச்சந்திரன் மற்றும் ரமேஷ் செல்வமணி, கவிபிரசாத் ஆகியோரை அணுகியுள்ளனர். அவர்களிடம் ரூபாய் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் செலுத்த தயாரானவர்களை தேர்வில் வெற்றி பெறச் செய்துள்ளார்கள் எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அமைச்சர் நேரு ராஜினாமா செய்ய உள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. இந்த வழக்கில் விரைவில் கைது செய்யப்படுவார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது குறித்து உண்மையான தகவல்கள் எதுவுமே இல்லை என்று தெளிவான விளக்கம் கொடுக்க KN நேரு முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.